ஹாய், ஹலோ, அஸ்லாம் வலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ பார்த்ததும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன வீடியோன்னு சொல்லிட்டு. ஆமாங்க, கிறிஸ்மஸ் அன்னைக்கு எனக்கு ஆர்டர் வந்துருச்சுன்னு சொன்னேன் இல்லையா? பிரியாணி செய்றதுக்கு. அந்த வீடியோ தான் அது. முதல் நாளே எல்லாமே கிளீன் பண்ணி, எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஏன்னா, மறுநாள் காலையில எனக்கு வேலை சரியா இருக்கும். அதனால இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, முதல் நாளே எல்லாம் கிளீன் பண்ணி வச்சாச்சு. நான் மட்டும் வேலை செய்யலங்க. அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. இது வந்து மறுநாள் காலையில எடுத்த வீடியோ. எப்போதுமே வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாரி நம்மளுக்கு பூஸ்ட் குடுக்குறது இந்த ஒரு கிளாஸ் டீ தான். சரி, மசாலா டீ மாரி போட்டுடலான்னு சொல்லிட்டு அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பிரெட் தான் செஞ்சிருந்தேன். பிரெட் வந்து டோஸ்ட் பண்ணியாச்சு. எங்களுக்கு வந்து காலைல 6:30 மணிக்கு வந்து அ தண்ணி வந்துரும். அதனால எல்லாமே பிரியாணி செய்றதுக்கு எல்லாமே பெரிய பாத்திரத்தில எல்லாமே தண்ணி புடிச்சு வச்சாச்சு. டீ போட்டு குடிச்சிட்டு, குழந்தைங்களுக்கும் குடுத்துட்டு, அப்படியே நான் இங்க சிக்கன் வாஷ் பண்ணிட்டு, இத மேரினேட் பண்ணி வச்சிரலான்னு சொல்லிட்டு, அதான் மேரினேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா, இது கொஞ்சம் நேரம் மேரினேட் ஆகணும். அப்பதான் நல்லாருக்கும். சிக்கன் கொஞ்சம் நெறையாவே இருந்தனால 2 பாத்திரத்தில நான் வச்சிருக்கேன். இதில என்னென்ன மசாலான்னா, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மிளகுத்தூள், உப்பு. இது போட்டு மேரினேட் பண்ணி வச்சிரலாம். பிள்ளைங்களுக்கு அன்னைக்கு ஸ்கூல் லீவு கண்டு எனக்கு கொஞ்சம் அ அவ்வளவா வேலை இல்ல. பிரேக்ஃபாஸ்ட்டும் சீக்கிரம் முடிச்சாச்சு. ஒரு 8:30 மணிக்கெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு, இத ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆனியனுமே அவங்க வந்து கட் பண்ணி குடுத்துர்றேன்னு சொன்னாங்க. நீங்க ஃபோன் பண்ணி மட்டும் சொல்லிருங்க. நாங்க வந்து ஹெல்ப்க்கு வந்துர்றோம் அப்படி சொன்னாங்க. சரி, நான் ஆரம்பிக்கும்போது நான் சொல்றேன் உங்களுக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். இது வந்து யாருக்குன்னா, ஜிஷானுக்கு தான். அவன் இப்ப தான் எந்திரிச்சான். அவனுக்கு முதல்ல பிரேக்ஃபாஸ்ட் குடுத்துட்டு, அப்படியே மத்த வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு கிளைமேட் வந்து சூப்பரா இருந்துச்சுங்க. சரி, ஆனியன் கட் பண்ணிரலாம். ஏன்னா, அவங்க வீட்லயும் கொஞ்சம் வேலை இருக்கும் இல்லையான்னு சொல்லிட்டு, நம்மளே கட் பண்ணிரலாம். அப்புறம் மத்த வேலைக்கெல்லாம் அவங்கள கூப்பிட்டுறலாம்னு சொல்லிட்டு, அ ஃபர்ஸ்ட்டு நான் ஆனியன் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு மட்டும் நான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்ப. ஏன்னா, ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ஸ்லைஸா வெட்டணும். அவங்க எப்படி கட் பண்ணுவாங்கன்னு தெரியல. அதனால நானே கட் பண்ணிட்டேன் ஆனியன. இந்த மாரி கட் பண்ணிட்டு, கைனால இந்த மாரி அ பண்ணிவிட்டோம்னா, உதிரி உதிரியா வந்துரும். நான் ஒரு 5 கிலோ வரைக்கும் நான் தனியாவே செஞ்சுருவேன். இது வந்து 7 கிலோ இல்லையா அரிசி. அதனால அவங்கள வந்து கொஞ்சம் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டேன். ஆனியன் எவ்வளோ தேவையோ ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு, அதுக்கு தகுந்தாப்புல நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த அடுப்பெல்லாம் முதல்ல இங்க இருந்தது தான். இப்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு எங்களுக்கு. முதல்லலாம் பயப்படுவேன் இந்த அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு. இப்ப எல்லாம் பயம் இல்லாம நானே தனியா எல்லாம் பண்ணிக்கிருவேன் நான். ஒரு வேலையும் நம்ம பழகுந்தொட்டிக்கு தான் கொஞ்சம் பயமா இருக்கும். பழகிட்டா என்ன இதெல்லாம் ஒரு வேலையான்னு நம்மளுக்கு தோணும். அந்த மாரி தான் இது. ஃபர்ஸ்ட்டு நான் வந்து 1 கிலோ பிரியாணி ஆக்குறதுக்கே ரொம்ப பயப்படுவேன். எனக்கு தெரியவும் தெரியாது பிரியாணி செய்றதுக்கு. இப்ப சாதாரணமா ஒரு 5 கிலோ வரைக்கும் நானே செஞ்சுருவேன் தனியா. இதுல வந்து நான் 2 லிட்டர் எண்ணெய் ஊத்தியிருக்கேன்னா, ஊத்திட்டு முதல்ல ஆனியன ஃப்ரை பண்ணி எடுத்துடலான்னு சொல்லிட்டு, அதான் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்ப. ஃபர்ஸ்ட்டு வந்து முந்திரி, கிஸ்மிஸ் எல்லாம் பொரிச்சு எடுத்துட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். முந்திரி, கிஸ்மிஸ் இப்ப நல்லா பொன்னிறமா நல்லா பொரிச்சு எடுத்துக்கிறலாம். ஒரு 200 கிராம் முந்திரி, ஒரு 100 கிராம் போல கிஸ்மிஸ் எடுத்திருக்கேன். முந்திரி பருப்ப தான் முதல்ல வறுத்து எடுக்கணும். அப்புறம் தான் கிஸ்மிஸ் போடணும். அப்பதான் கரெக்ட்டா இருக்கும். இல்லன்னா கருகிரும். இப்ப நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்ப நம்ம இத எடுத்துக்கிறலாம். ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஆனியனையும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கிறலாம். நான் வந்து 2 பேட்சா போட்டேன். ஏன்னா, ஒரே இதில வராது. ரொம்ப நிறையாயிரும்னு சொல்லிட்டு 2 பேட்சா சேர்த்துக்கிட்டேன். ஆனியன் மட்டும் நல்லா பொன்னிறமா வறுக்கணுங்க. கருக விடக்கூடாது. ஏன்னா, பிரியாணி டேஸ்ட்டே இதில தான் இருக்கு. இத கருக விட்டோம்னா எல்லாமே வீணா போயிரும். அதனால பக்குவமா பார்த்து
இதை மட்டும் கரெக்டாக எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி ப்ரௌனிஷாக இருக்கக்கூடாது, பிங்கிஷாக இருக்கும் போதே எடுத்துடணும். அப்போ தான் அது நம்ம இருக்க இருக்க கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே வரும். பாருங்கள் நான் எந்த நேரத்தில் எடுத்துருக்கேன்னு. கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் அது என்ன கலரில் வந்துடும்னு சொல்லிட்டு. நம்ம இன்னும் வேகலை, இன்னும் கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆகட்டும்னு எடுக்கணும்னு சொன்னால் அது ரொம்ப கருகிரும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் பிங்கிஷாக வரும்ல, அந்த மாதிரி எடுத்தோம்னா கரெக்டாக வந்துடும் கலரு. அவங்களும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, இப்போ வரவா அப்படின்னு சொல்லிட்டு. சரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருங்க, நான் அப்போ தான் ஆனியன் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அவங்களும் கரெக்டாக வந்துட்டாங்க. இப்போ வந்து ஆனியன்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ சிக்கன் நம்ம சேர்த்துக்கிடலாம். சிக்கன் வந்து ரொம்ப ஹார்டாக ஃப்ரை பண்ணக்கூடாதுங்க. கொஞ்சம் ஜூஸியாக இருந்தால் தான் பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். உங்களுக்கு கூட கொஞ்சம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் 5 நிமிஷம் கூட வச்சுக்கோங்க. எனக்கு வந்து செஞ்சு செஞ்சு பழகிருச்சு. அதனால் நான் அந்த கலரை பார்த்து நான் எடுத்துருவேன். எங்ககிட்ட இருந்த இந்த கடாய் வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க ஹோட்டல் வச்சுருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து இந்த பெரிய கடாய் இருந்துச்சு, இந்த பாத்திரம். நாங்கள் கடாயின்னு தான் சொல்லுவோம். அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன், இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் கொடுக்குறீங்களா பிரியாணி செய்கிறேன்னு சொல்லிட்டு. அவங்களே கொடுத்துட்டாங்க. ஆனியனை பார்த்தீங்களா, சூப்பராக வந்துருச்சு கலரு. நம்ம கடாயிலேருந்து எடுக்கும்போது இந்த கலரில் எடுத்தோம்னா ரொம்ப கருகுனாப்புல ஆயிரும். அதனால கொஞ்சம் முன்னாடி எடுத்துட்டா கலர் வந்துடும். இப்போ சிக்கனுமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். அவங்களும் வந்து சைடு பை சைடாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுலே முக்கியமாக கவனமாக இருந்தேன். ஏன்னா இதையும் நம்ம கருக விடக்கூடாது. அதனால் இதை விட்டு நான் எந்திரிக்கவே இல்லை. எல்லாரும் சேர்ந்து வேலை பார்க்கும்போது அந்த அலுப்பே தெரியலங்க. சிரிச்சு, பேசிக்கிட்டு, கிண்டல் பண்ணிட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அன்னைக்கு. இந்த இடம் வந்து நாங்க புதுசா இப்ப கட்டுனது. இத கட்டுனோனே ரொம்பவே வசதியா இருந்துச்சுங்க எங்களுக்கு. இல்லாட்டி எல்லாமே வீட்டுக்குள்ள தான் பார்க்குறாப்புல இருக்கும். ரொம்ப ஒரு நசநசன்னே இருக்கும். இது வந்து வெளியிலே இருக்கனால எல்லாமே நாங்க வெளியிலே வச்சு எல்லாமே கட் பண்றதுலேருந்து, பிரியாணி செய்றதுலேருந்து வெளியிலே செஞ்சுட்டோம். அதனால வீட்டுக்குள்ள எந்த ஒரு வேலைக்கு போகல நாங்க. சிக்கன் பொரிச்ச அதே எண்ணெயில பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் சேர்த்துட்டு, வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். வெங்காயம் வந்து ஒரு 2 கிலோ வெங்காயம் இருக்கும். இப்போ நான் அதை வதக்குறது, முதல்ல பொரிச்சது ஒரு 1/2 கிலோ இருக்கும். மொத்தமாகவே 2.5லேருந்து 3 கிலோ வரைக்கும் வெங்காயம் தேவைப்படும். நான் வந்து எக்ஸ்ட்ராவே வாங்கி வச்சுருந்தேன். ஏன்னா பத்தாததுக்கு தேவைப்படும் இல்லைன்னு சொல்லிட்டு. அதனால் அது மீதி ஆயிடுச்சு. நான் எவ்வளோ தேவையோ அதை மட்டும்தான் நான் க்ளீன் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு பெரிய கரண்டியில் ஒரு 3 கரண்டி இருக்குங்க. அதை நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா பச்சை வாடை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கிடலாம். மல்லி இலை வந்து ஒரு 150 கிராம், புதினா வந்து ஒரு 100 கிராம் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். கொத்தமல்லி, புதினா இது 2க்கும் கரெக்டாக வந்துருச்சு. எந்த ஒரு மிச்சமுமே இல்லை. இதுவே கரெக்டாக வந்துருச்சு எல்லாமே. நம்ம புதினா கொஞ்சம் போட்டால் தான் பிரியாணிக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் வாடையாக. அவங்க இதெல்லாம் கேட்டாங்க போடணுமான்னு. ஆமாம் கண்டிப்பாக போடணும், மறக்காமல் வாங்கி வந்துடுங்க அப்படின்னு சொன்னேன். அதனால் அதை முதல்ல மறந்துடாமல் வாங்கி வச்சுட்டாங்க அவங்க ஃப்ரிட்ஜில். இப்போ நல்லாவே வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம பொரித்து வச்ச சிக்கன் சேர்த்துக்கிடலாம். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் என்னால் சுத்தமாகவே அதை மிக்ஸ் பண்ணி விட முடியலை. அப்புறம் இவங்கள தான் கூப்பிட்டேன் கொஞ்சம் ஹெல்ப்புக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. என்னால் சுத்தமாக முடியல. ஏன்னா கறியிரும்ல, அப்புறம் அடி பிடிச்சின்னா அப்புறம் ரொம்ப வீணாக போயிடும். அதனால் இவங்கள சீக்கிரமாக வர சொன்னேன். அவங்களும் வந்து
கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. நான் எதனால லாங் வீடியோ அவ்வளோவா போடுறது இல்லைன்னா, என்னோடய மைக் வந்து அவ்வளோவா சரியில்லை. ஓயாம சார்ஜு சீக்கிரமாகவே முடிஞ்சிருது. இப்பயும் நான் எடிட் பண்ணும்போது, வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது சார்ஜ் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ நான் சும்மா தான் மைக் இல்லாமல் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேனா. இந்த இடத்துல நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன். நான் வந்து யார் வீடியோவும் நான் பார்த்து நான் காப்பி பண்ணி நான் போடலைங்க. தோணும்போது வீடியோ எடுத்து எடிட் பண்ணி நான் போடுவேன். ஆனாலும் காப்பிரைட் ஆகுது. அது என்னன்னு தெரியலை. ஸோ ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எதனால் இப்படி ஆகுதுன்னு எனக்கு தெரியலை, காப்பிரைட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அதனாலே ஒரு 4, 5 வீடியோ நான் போடாமே நான் இருக்கேன். அது என்னன்னு தெரியலை. தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இப்போ வந்து 1.5 கிலோ தக்காளி, ஒரு 50 கிராம் வந்து பச்சை மிளகா வந்து கீரி சேர்க்கக்கூடாது, சும்மா தான் சேர்க்கணும். இதில் வந்து இப்போ மசாலா சேர்த்துக்கிடலாம். மசாலா வந்து 100 கிராம் அளவுக்கு சிக்கன் மசாலா, 100 கிராம் அளவுக்கு ஜீரா பவுடர், ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், மிளகாய் தூள் வந்து ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கிடலாம். ஃபுல்லாக சேர்த்துட்டு தண்ணியில் இந்த மாதிரி கரைச்சிட்டு நம்ம சேர்த்துக்கிடலாம். ஏன்னா அப்படியே சேர்த்தோம்னா திட்டாக நிற்கும். அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சேர்த்தோம்னா எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆயிரும். அதனால தான் இப்போ இதை எல்லா இடத்துலையும் மசாலா சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். என்னால் சுத்தமாகவே மிக்ஸ் பண்ண முடியல. ஒரு பொருளையும் சேர்க்க என்னால் சுத்தமாகவே மிக்ஸ் பண்ண முடியல. அவங்க தான் பாவம் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு வந்து இருக்கிற பாத்திரம்லாம் விலக்கி வச்சுட்டு அது போயிடுச்சு. அவங்க வீட்லேயும் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. நானும் இவங்களும் தான் மற்ற வேலை எல்லாமே நாங்கள் பார்த்தோம். அவங்கன்னு சொன்னாங்க, ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா உடனே ஃபோன் அடிங்க, நாங்கள் வந்துடுறோம், யாராச்சும் அனுப்பி விட்றேன்னு சொன்னாங்க. சரி என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் கூப்பிடலை. மற்ற வேலையில் நம்ம பார்த்துடலாம், கட் பண்ணி தான் கொடுத்துருச்சு, இனி என்ன வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்களே எல்லாம் பார்த்துக்கிட்டோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணுங்க, ஒரு கல் கூட இருக்கணும். அப்போ தான் அந்த பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டி உப்பு பத்தாத மாதிரி இருக்கும். அதனால் உப்பு செக் பண்ணி பார்த்துக்குங்க இந்த ஸ்டேஜில். நான் வந்து பிரியாணி மசாலா எப்போவுமே நான் வறுத்து பவுட்ரு பண்ணி நான் வச்சுக்கிருவேன். நான் பிரியாணி மசாலா ஏற்கனவே நான் போன வருஷம் வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த பிரியாணி மசாலா அவ்வளோ சூப்பராக வாடையாக இருக்குங்க. எனக்கு வந்து இந்த பிரியாணி மசாலா இங்கே உள்ள கல்யாண வீட்டிலலாம் சமைப்பாங்க. அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தது. ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு அறுதி கெடாமல் இருக்குங்க. நான் வந்து ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க மாட்டேன். நான் வந்து எப்போ எடுக்கிற நேரம் ஒரு ஸ்பூன்னால் எடுத்து போட்டுக்கிருவேன். நான் போட மாட்டேன். அதனால் நான் வெளியில் தான் வைப்பேன், ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க மாட்டேன். எனக்கு ஒரு வருஷம் வரைக்கும் இருந்துச்சு அந்த பவுட்ரு. இப்போ சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் சேர்த்தாச்சுங்க. சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் போதும். இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இவனுமே ஊடால வந்து பார்த்துக்கிட்டே இருந்தான், இன்னும் ஆகலையான்னு சொல்லிட்டு. வீடியோ எடுக்க கூப்பிட்டா வரவே மாட்டான். ஏதாச்சும் நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது தொந்தரவு பண்ணுறதுக்குனே வருவான் அவன். இவங்களுக்கு வந்து ஸ்கூல் வந்து 10 நாள் லீவ் விடுவாங்க ஜிஷானு ஸ்கூலில். அதனால் அவன் லீவில் தான் இருக்கான். இப்போ சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படிடா இறக்கி வைக்கிறேன்னு தெரியாமல் நானும் அவங்களும் முழிச்சுக்கிட்டு இருந்தோம். ஏன்னா செம்ம வெயிட்டாக இருந்துச்சு. எப்படியோ 2 பேரும் சேர்ந்து இறக்கி வச்சிட்டோம். நாம் வந்து ஒரு நாள் பார்க்குறதுக்கே இவ்வளோ சிரமப்படுறோமே, டெய்லியுமே செய்கிறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதை நினச்சி பார்த்தா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு வழியாக 2 பேரும் சேர்ந்து இறக்கி வச்சிட்டோம். இப்போ புலாவ் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி தண்ணி காய வைக்கணும். அதான் காய வச்சுக்கிட்டு இருக்கோம். நல்லா தண்ணி காஞ்சிருச்சு. இப்போ வந்து 1/2 கிலோ நெய் நான் எடுத்திருக்கேன். இது ஃபுல்லாகவே நான் சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துக்கிட்டேன். புலாவ் செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க, சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். தண்ணி மட்டும் கரெக்டாக வைக்கணும், அதான் ரொம்ப முக்கியம்.
இப்போ கொஞ்சம் போல் எண்ணெயும் சேர்த்துட்டு இப்போ நம்ம தாளித்து விட்டுக்கலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்துட்டு பச்சை மிளகா வந்து ஒரு 7லேருந்து 8 மிளகா நல்லா கீறி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். புலாவுக்கு வந்து அவ்வளோ வெங்காயம் தேவைப்படாது. அதனால் 3 வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு இப்போ அதையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கிடலாம். இப்போ ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம 7 கிலோ அரிசி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கிறணும். நெய்யிலே நல்லா வறுக்கணுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் புலாவுக்கு. எல்லா பாத்திரமும் எங்ககிட்ட இருக்குங்க. எங்கள் அத்தா வந்து ஒரு பாத்திரமாக எங்கள் அத்தாவுக்கு வந்து ரொம்ப சமையலில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு. 5 கிலோ 10 கிலோ 15 கிலோ இந்த மாதிரி பெரிய பெரிய பாத்திரம்லாம் வாங்குவாங்க. நாங்கள் கூட எதுக்கு தான் இந்த மாதிரிலாம் வாங்குறீங்க, உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் பேசாமல் இருங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த பொருள்லாம் எங்களுக்கு வேலைக்கு ஆகுது பாருங்கள். பெரிய பெரிய தேக்சாலாம் அத்தா வாங்கி வச்சது அப்படியே இருக்குங்க. எல்லாமே அத்தா வாங்கின பொருள் தான். யார் வந்தாலும் பேசுகிறதுக்கு யாராச்சும் கிடச்சாலும் அவங்களுக்கு இந்த சமையலை பற்றின விஷயம், ஒரு ஊர்லேயும் என்னென்ன சமையல் இருக்கும், என்னென்ன சாப்பாடு இருக்கும், எந்தெந்த டேஸ்ட்டில் இருக்கும்னு எல்லாமே சொல்லிடுவாங்க. அவங்களுக்கும் கேட்க கேட்க அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அவங்களும் போகாமே உட்காந்துருப்பாங்க எங்கள் அத்தாக்கிட்ட. இப்போ புலாவுக்கு தாளித்து விட்டாச்சு. தண்ணியுமே அளவாக ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிரும். இது வந்து ஃபுட் கலர் நான் சேர்த்துருக்கேன். ஃபுட் கலர் வந்து இந்த மாதிரி ஒரு டப்பா இருந்துச்சு. அதில் இந்த பின்னை வச்சு ஓட்டை போட்டு விட்டேன். நம்ம வந்து கையினால் தெளித்து விட தேவையில்லை, ஏன்னா கையெல்லாம் வீணாக போயிடும், கலராகிரும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டேன். இங்கே வந்து கண்டிப்பாக இந்த ஃபுட் கலர் சேர்ப்பாங்க. க்ரீன் கலர், ரெட் கலர் ரெண்டுமே சேர்ப்பாங்க. இவங்களுமே கொஞ்சம் சாப்பாடை வேறொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அதே பாத்திரத்தில் நாங்கள் இப்போ தம் போட விட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி மசாலா பவுட்ரு பண்ணது இருக்கு இல்லையா, அதை நல்லா கொஞ்சம் போல் தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டு வெங்காயம், கிஸ்மிஸ், முந்திரி இருக்கு இல்லையா, இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டு அதையுமே நல்லா இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டதுக்கப்புறம் மல்லி இலையும் நல்லா குட்டி குட்டியாக நறுக்குனதை இப்போ சேர்த்துக்கிடலாம். சேர்த்ததுக்கப்புறம் கெச்சப் சேர்த்துட்டு நம்ம ஃபுட் கலர் செஞ்சு வச்சோம் இல்லையா, இப்போ அதையும் நல்லா இந்த மாதிரி ஊற்றிக்கிடலாம். ஊற்றிட்டு சிக்கன் கிரேவி இருக்கு இல்லையா, இப்போ அதையும் நல்லா எல்லா இடத்துலையும் வர மாதிரி நல்லா சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு ரைஸ் போட்டு மறுபடியும் கரம் மசாலா என்னென்ன பொருள் நம்ம சேர்த்தோமோ மறுபடியும் அடுக்கடுக்காக நம்ம சேர்த்துக்கிடணும். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் தான் வேலை, எனக்கு நிறைய வேலை இருக்குது. அவங்க வர்றேன்னு சொல்லிட்டு வரல. சரி நம்மளே எல்லாம் கழுவி எடுத்துடலான்னு சொல்லிட்டு
எல்லாமே ஒன்று ஒன்றா கழுவறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வேலை முடிச்சு எடுக்கிறதுக்கு 12, 15 ஆயிடுச்சு. அவங்க 12:30க்கு தான் கேட்டாங்க சாப்பாடு. நான் வந்து 12:15க்கெலாம் முடிச்சிட்டேன். அவங்களும் வந்து கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்துட்டு, நானுமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தொழுதுட்டு நாங்களுமே போயிட்டோம் அங்கே. பக்கத்தில் தான் வீடு, ரொம்ப தூரம்லாம் இல்லை. ஜைனபும் அம்மாவும் வரல. நான், இவங்க, ஜிஷான் 3 பேரும் தான் போயிருந்தோம். அவங்களும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இல்லை அவன் வர்றதுக்கு கூச்சமாக இருக்குன்னு சொல்லிட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொன்னோம். அவங்க வந்து சாப்பாடு கொடுத்து விட்டாங்க. இப்போ 3, 4 வீட்டில் வந்து கார் பார்க்கிங் செஞ்சுட்டாங்க. ஏன்னா வந்து ரோட்டில் வந்து வண்டி எதுவும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனாலேயே எல்லாருமே கார் பார்க்கிங் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டாங்க. நாங்களுமே செஞ்சாச்சு. அதை செஞ்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கு. கார் வந்து ரோட்லேயே நின்றுச்சு மேலே. இப்போ நம்ம வீட்டுக்கு முன்னாடியே கார் நிற்கிது. இப்போ அவங்க வீட்டுக்கு போய் ரீச் ஆகிட்டோம். பிரியாணி செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாளைக்கு வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.